பாத்திரம்லாம் வளக்கி கவுத்தாச்சு. இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். அப்படியே ஃபேன் 5ல விட்டு கரங்க வைக்க வேண்டியதான். படுக்கணும், ஃபேன் காத்துல நம்ம படுக்கணும். அப்பதான் நம்ம உசுறு வாழ முடியும். பாவி பைய கரண்ட கட்ட புடிடானே. இல்ல நம்ம தலையெழுத்து வேற என்ன சொல்ல. என்ன இந்த கிழவி காலையில கத்திட்டு இருக்கு. பேசாம அமைதியா போய் உட்கார்ந்திரணும். என்ன எதுன்னு கேட்டா நம்ம மண்டையே வெடிச்சிரும். ஏத்த ஐயோ இவ வர என்ன ஏன் தான் இப்படி எள்ளும் கொள்ளு வெடிச்ச மாதிரி இருக்கீங்க? தூரம் போய் நானே கரண்ட் சொல்லி வரதுல இருக்கேன். என்ன அது கரண்ட் இல்லையா? ஆமா கரண்ட் கட்டா. இப்பதான் பக்கத்துல நிர்மலா சொல்லிட்டு போறா. கரெக்ட்டா 10 மணிக்கு கரெக்ட்டா புடிங்கிட்டான். நம்ம வேற ஃபேனை கரங்கல விட்டு நல்லா தூங்கலாம் நினைச்சோமே. நடக்காது போல இருக்கே. வேலையெல்லாம் முடிச்சிட்டா அப்படி? எல்லா வேலையும் முடிச்சிட்டான். கொஞ்ச தூரம் புஷ்வா அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துறேன். ஏன் வீடு விட போய் பாடு பாப்பறியா? இல்ல அத்தை கரண்ட் வர இல்லையா? நான் இப்பதானே வேலை செஞ்சு வந்தேன். ரொம்ப வேர்க்குது அத்தை. அதான் புஷ்பா அக்கா பக்கத்து வீட்டுல ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துல எல்லாம் காத்து வரும். அங்க போய் கொஞ்ச நேரம் ஒரு பக்கம் உட்கார்ந்து வரேன். சரிப்பா. ஆமா இத கொஞ்சம் சிரிச்சு சொன்னா என்னவா? அவளுக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்கணும். காலையிலே ஊர் சுத்தத்துக்கு. என்ன அது எப்படி பார்த்தாலும் காத்தே வர மாட்டேங்குது. ஷபா வேர்க்குதே. நேரங்காலம் பார்த்து இவன் வேற கரண்ட் ஆஃப் பண்ணி போட்டான். இப்ப ரொம்ப வேர்க்குதே. என்ன பண்ணலாம்? ஏக்கா வளரக்கா. யாரு? ஓ நீயா? வா வா. என்னடி இங்க பக்கம்? ஏக்கா என் வீட்ல ரொம்ப வேர்க்குதுக்கா. நான் வேற வேலைனா வேற பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப வேர்க்குதுக்கா. என்னால அங்க படுக்க கூட முடியல. ஃபேன் காத்து வேற இல்லையா? அதான்க்கா இங்க மரத்துல வந்து உட்கார்ந்து போலான்னு வந்தேன். நேரங்காலம் பார்த்து இவன் கரண்ட் வேற ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் என்ன தெரியுமா நினைச்சேன்? வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம போய் ஃபேன் காத்துல குப்புற பத்து தூங்கலாம்னு நினைச்சேன். அடிக்கிற வெயிலுக்கு இப்படி பல்ல நினைச்சேன்னா கடைசியில கரண்ட் ஆஃப் பண்ணிட்டான். சரி சரி விடுடி. சரி வா போய் நம்ம மரத்தடியில உட்காருவோம். சரிக்கா வா போவோம். ஏக்கா என்னக்கா மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க? அடி ஆமாண்டி மரத்தை ஃபுல்லா வெட்டி முடிச்சிட்டாங்களே. இனிமே நம்ம எங்க போய் மரத்தடியில உட்கார்றது? அவ்வளவுதான் இதுவும் போச்சா? அடிக்கிற வெயில நம்ம எல்லாம் கருகி போறோம் போங்க. ஐயோ காத்து வாங்க முடியலையே. அங்க போய் பார்த்தா ஃபேன் காத்து இல்ல. இங்க வந்து மரத்தடியில உட்காரலாம் பார்த்தா மரம் இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? சரிக்கா நான் வீட்டுக்கே கிளம்புறேன். சரிடி அப்ப நானும் வீட்டுக்கே கிளம்புறேன். இங்க இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லக்கா. மரத்தை தான் வெட்டிட்டாங்களே. வேற எங்க போறது? வீட்டுக்கு தான் போகணும். ஆமாண்டி. சரிக்கா நாளைக்கு பாப்போம். ஐயோ இவங்க மரத்தை வெட்டிட்டாங்களே. ஐயோ நம்ம பிறந்ததுல இருந்து ஃபேன் காத்துலயே இருந்துட்டோம். இப்ப ஃபேன் இல்லாம ரொம்ப வேர்க்குதே. இந்த பாவி பசங்க வேற கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டாங்களே. நான் என்ன பண்றது? எல்லாம் என் நேரம். அவ மட்டும் போய் மரத்தடியில உட்கார்ந்து குளிர் காய்ச்சிட்டு இருப்பா. நான் மட்டும் இங்க வெயில இருந்து ஃபேன் காத்து கூட இல்லாம வீட்டுல வெந்து போடுமா? அவ சந்தோஷமா இருப்பா. நான் தான் வீட்டுல இப்படி கிடக்குறேன். என்னடி மரத்தடியில நல்லா உட்கார்ந்து குளிர் காய்ச்சியா? எங்க இருந்து குளிர் காயுறது? அதான் மரத்தை வெட்டிட்டாங்களே. நான் எங்க போய் இனிமே குளிர் காயுவேன்? இனிமே இந்த வெயில இருந்து அவஸ்தைப்பட வேண்டியதான். சரி இங்கதான் கரண்ட் இல்லைன்னு சொல்லி மரத்தடியில போய் உட்காரலான்னு பார்த்தா அங்கேயும் மரம் இல்ல. மரத்தை வெட்டிட்டாங்க. என்னமா சொல்லிட்டு போன? நீங்க மட்டும் இங்கே இருங்க. குளிர் காய்ச்சல் சொல்லிட்டு போனீங்கல்ல. இப்ப பாத்தியா? இடி கிளவி ரொம்ப சீன போடாத. எடியா நான் அப்படிதான் சீன போடுவேன். ஏன்னா நீ குளிர் காயன்னு சொல்லி போனீல. இப்ப நீ தான் அவமானப்பட்டு திரும்ப வந்திருக்க. போடி போ. போய் வேலையை பாரு போ. போ போ. ஐயோ பாவம். குளிர் காயன்னு போனா கடைசியில பார்த்தா வெயில காஞ்சி வந்திருக்கா. ஐயோ பாவமே. இதுதான் பெரியவங்கள்ட்ட ஓவரா பேசக்கூடாது சொல்றது. அதுக்கப்புறம் கடைசியில அவங்களே ஆப்படிச்சுப்பாங்க. இந்த கிழவி என்ன அவமானப்படுத்துது. எவ்வளவு திமிரு இருக்கும். காலையில இருந்து மாங்கு நான் வேலை செஞ்சு கொஞ்ச நேரம் வந்து படுக்கலன்னு பார்த்தா இந்த பாவி பசங்க கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி அதுக்கு பதிலா போய் மரத்தடியில உட்காந்து காத்து வாங்கலான்னு பார்த்தா அங்க மரமே இல்ல. இதை இங்க சொன்னா இந்த கிழவி ரொம்ப தான் பண்ணுது. இந்த கிழவிக்கு நம்ம செய்யக்கூடாது. எனக்கு சீக்கிரமா சாப்பாடு எடுத்துட்டு வா. எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ போதும் குளிர் காண்டிதனா. ஓட்டியா இப்ப கூட நீ கிழவிக்கு ரொம்ப திமிரு. கிழவி வரண்டி. எடியா வந்துட்டியா? சாப்பாடுங்க. எடியா கிழவி உனக்கு அவ்வளவு திமிரா? இருட்டி உன்னை பாரி இப்ப என்ன பண்றேன்னு. என்னடி என்ன பண்ணுவ? அப்படியா?
தள்ளிடுச்சே. ஐயோ என் இடுப்பு எலும்பு நொறுங்கிடுச்சே. ஏட்டியா எனக்கு கராத்தே தெரியும். அதுதான் ஒரு சாம்பிள் காமிச்சேன். இனிமே என்கிட்ட ரொம்ப ஆடுன உனக்கு இதாண்டி கதி. நான் என்ன சொல்லணும் அது கூட செய்யணும். அதுக்கு மேல ஏதாவது வாய் பேசுன இதாண்டி உனக்கு நடக்கும். ஐயோ அம்மா வலிக்குதே. எம்மை எம்மை எம்மா முதுகு போச்சே. இனிமே இந்த கிளவிட்டு வச்சே கூடாது. சாதாரண கிளவி இல்ல பிள்ளைக்கு இந்த கிளவி. கராத்தே தெரிஞ்ச கிளவி பிள்ளைக்கு இது. பயங்கரமான கிளவியா இருக்கே. இந்த கிளவிக்கு பார்த்துதான் இருக்கணும். இந்த கிளவி என்ன சொல்ல செய்யணும் நம்ம. இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி தான் அதிகமா ஆகும் பிள்ளைக்கு. ஐயோ இடுப்பு போச்சே. அம்மா வலிக்குதே. எம்மா